இதில் தோராயமாக இப்போ ஒரு 250 பழங்கள் இருக்கும். இது வந்து 1000 பிஞ்சுகள் இருந்திருக்கு அப்போ. அதனால் அவங்க வந்து 1000 காசி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. எங்கள் இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 250 வருஷம் மரம் அது. அந்த ஒரு மரமே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40,000 காய்ப்பு காய்க்குது. மற்ற மரம் எல்லாம் ஒரு 5 நாளில் 4 நாளில் பழுத்துரும். அந்த ஒரு அந்த மரத்துக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 8 நாள் ஆகும். அதால் வெளியில் எடுத்து போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் கூட அந்த காயை விரும்பி கேட்பாங்க. 4 மரம் ஆக்குப்பை பண்ண வேண்டிய இடத்த ஆக்குப்பை பண்ணுது. இந்த மரத்தோடைய சுற்றளவு 6 பேர் சேர்ந்தால் தான் அதை அணைக்க முடியும். இதோடைய சுற்றளவு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 594 சென்டிமீட்டர். அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்லேயே கிளப்பெறிஞ்சிருக்கு. 6 அடி பூமிக்கு உள்ளார புதைஞ்சிருக்கு இந்த மரம். இந்த பகுதியில் எங்கேயுமே இது மாதிரி கீழே கிளப்பெறிஞ்சு நீங்கள் மரம் பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் கவாத்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம். எதனாலன்னா மரம் வந்து அடுத்த ஆண்டு வந்து பலன் கொடுக்காத போயிடும். மேலே வந்து கட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு ஆமாம் அங்கே ஒரு காய் இருந்து கட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்புக்கு ஒரு காயின்னு தான் விடுவோம் கணக்கு பண்ணி. இப்போ இதில் வந்து நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 சொலை இருக்கும். இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ தான் இருக்கும். ஸோ பெரிய காய் வந்து நம்ம அது விலையும் அதிகமாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமம். ஒரு 50 கிலோ ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோ 60 கிலோ 120 கிலோலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்துருக்கு. ஒரு காய்க்கு வந்து 250 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்னா 250 ரூபா தான். அது வந்து 30 கிலோவாக இருக்கலாம், 35 கிலோவாக இருக்கலாம், 40 கிலோவாக இருக்கலாம். அந்த காயோட கிலோவை பேஸ் பண்ணி கிடையாது, காயை பேஸ் பண்ணி தாங்க. ஒரு மரம் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான பல காய்கள் வந்து தொங்குற மாதிரி ஒரு வீடியோ உங்களுடைய தோப்பில் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ வந்து 1000 காய்ச்சிங்கிறது நாங்கள் வந்து 1000 பிஞ்சு விடும். அந்த மரத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 250 விட்டு மீதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். அது வந்து ஒரு 15 நாள் பிஞ்சிலேருந்து 90 நாள் பிஞ்சு காய் வரைக்கும் எல்லாமே சமையலுக்கு உதவும். பிஞ்சு வந்து பொடிமா செய்கிறதுக்கு உதவும். அடுத்தது வந்து ஒரு 1/4 பங்கு காய் பிரியாணி செய்கிறதுக்கு உதவும். 3/4 பங்கு காய் சொலை, மற்றது வந்து கொத்தி பொரியல் பண்ணுறதுக்கு உதவும். அதுக்கு மேற்பட்ட காய் வந்து வெறும் சொலையை எடுத்து பொரியல் பண்ணலாம். அதுக்கு 90 நாள் காய் வந்து வெட்டி பழுக்க வச்சு பழமாக சாப்பிட்லாம். எங்கள் இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 250 வருஷம் மரம் அது. ரொம்ப வந்து எங்கள் 4வது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு எய்மில் இருக்கோம் நாங்கள். அது வந்து எங்களுக்கு வாழ்வாரத்தை தூக்கி கொடுக்குது, நல்ல பலன் கொடுக்குது. அந்த ஒரு மரமே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40,000 காய்ப்பு காய்க்குது. இப்போ அதே வந்து அந்த மற்ற மரம் எல்லாம் ஒரு 5 நாளில் 4 நாளில் பழுத்துரும். அந்த மரத்துக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 8 நாள் ஆகும். அதால் வெளியில் எடுத்து போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் கூட அந்த காயை விரும்பி கேட்பாங்க. அது கூடுமான வரைக்கும் 5 கிலோவிலேருந்து 15 கிலோவில் தான் வரும். ஃபுல்லாக சொலையாக இருக்கும், எல்லாம் குண்டு விட்டு சொலையாக இருக்கும், அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும், சமையலுக்கும் ரொம்ப உகந்தது. ஆனால் இப்போது இந்த மரம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு மரத்துலேயே 1000 பலாக்காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரெண்டாக பேசப்பட்டது. இந்த இடமே பார்த்திங்கன்னா பண்ருட்டியே பார்த்திங்கன்னா பலா மரத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் உங்களுடைய மரம் அதிகமாக பேசப்பட்டதுக்கான காரணம் என்ன? எப்போ இந்த மரம் வந்து விதைச்சிங்க? இந்த மரத்தோடைய வரலாறு வந்து மிகப்பெரிய வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 9 தலைமுறைகள் தாண்டி வந்துருக்கு இந்த மரம். 10வது தலைமுறையை பார்க்குது. ஒரு தலைமுறை என்பது பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் வச்சுக்கலாம். 30 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 தலைமுறை தாண்டி 10வது தலைமுறையை பார்க்குது. நாங்கள் வந்து இதை 250 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட பழமையான மரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதோடைய உண்மையான வயதை வந்து நீங்கள் கணிக்கணுன்னா பார்த்தீங்கன்னா 400-405 ஆண்டுகளாக இருக்கும் அந்த மரம். இது ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது இந்த மரம் அப்படின்னா, வயதில் ஒரு அதிகப்படியான ஒரு வயதும் உற்பத்தியில் ஒரு அதிகப்படியான உற்பத்தியாக அந்த மரம் காய்க்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது.